துருவங்களாக 3 வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் அரசியலை செய்து வந்தவர்கள். 3 பேருக்கும் கொள்கை தலைவர் ஒருவர் தான் என்றாலும் கூட, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தான் இந்த 3 பேருக்குமே கொள்கை தலைவர் என்றாலும் கூட, 3 பேரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் இருந்தவர்கள். தற்போது அந்த 3 பேரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் இணைந்து தாங்கள் நினைத்ததை சாத்தியப்படுத்துவார்களா, அல்லது அவர்களுடைய அந்த அரசியல் எதிர்காலம் என்னவாக போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகிய இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் இருவரும் ஒன்றாக இணையாமல் தான் இருந்து வந்தார்கள். அதாவது டிடிவி தினகரன் தனி அமைப்பாகவும் ஓபிஎஸ் தனி அமைப்பாகவும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இதில் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், அவர் புதிதாக இந்த அணியிலே இணைந்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் என்பதோடு மட்டுமில்லாமல் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராகவும் ஈரோடு புறநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் அவர் செயல்பட்டு வந்தவர். தொடர்ந்து அதிமுகவிற்கும் இபிஎஸ்க்கும் எதிராக அவர் பிரஸ் மீட் வைத்து பேசிய காரணத்தினாலே அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக, அதாவது மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக கட்சி செய்திக்குறிப்பு மூலமாக வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போது தொடர்ந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக செங்கோட்டையன் தொடர்ந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்து ஒரே நாளில் டிடிவி தினகரன் வீட்டில் சென்று அங்கு மதிய உணவு சாப்பிட்டு விட்டு டிடிவி தினகரனுடன் சுமார் 2 மணி நேரம் பேசியதாகவும், அதன் பிறகு அன்று மாலையே ஒரு நண்பருடைய வீட்டில் ஓபிஎஸ்ஐயும் செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும்